அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது, இந்த வார்த்தையை சொல்லிய அடுத்த நொடியே பணம் உங்களை தேடி வருகிறது. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் எனக்கு பண வரவு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. நிறைய மந்திரங்கள் பண்ணுவாங்க, நிறைய பூஜ்ய முறைகள் பண்ணுவாங்க, நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் முறை பண்ணுவாங்க, பண வழக்கடையில குறிப்பிட்டுள்ள மெத்தட் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா எல்லாமே பண்ணாலுமே அவங்களுக்கு பணம் வர மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் செலவுகள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பணம் கையில் தங்காத ஒரு நிலை வரும். வர வேண்டிய பணம் கைக்கு வராமல் போகும். ஒருத்தங்கிட்ட பணம் கொடுப்பாங்க, திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலை வரும். இப்படி இருக்கிறதுக்கான மெயினான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு விஷயத்த செய்யறாங்க, இன்னொரு விஷயத்த கோட்டை விட்டுறாங்க. அது என்னங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல நான் அதையும் சேர்த்தே சொல்றேன். பொதுவாக பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாழ்க்கையில நல்ல பணம் செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வீடு அதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. வீட்டுல இந்த பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த பணத்தை வைக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, வீட்டுல தான் நிம்மதியை தேடுவாங்க. நம்ம வெளியே போயிட்டு வரக்கூடிய வீட்டுல நிம்மதி இருந்தா மட்டும்தான் நமக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க வாஸ்துப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. வாஸ்துல ஒரு பொருள் இந்த இடத்துல இருக்கணும், இந்த இடத்துல தான் உங்களுக்கு கதவு இருக்கணும், இந்த இடத்துல தான் பீரோ இருக்கணும், இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஜன்னல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் உங்க வீட்டுல நல்லா வரணும் அப்படின்னா உங்க வீட்டோட வடக்கு சைடு சுவர்ல கண்டிப்பா ஜன்னல் இருக்கணும் அப்படின்னுவாங்க. அதே போல ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய ஜன்னலும் எப்பொழுதுமே திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தாதான் அந்த வீட்டுல பணவரவு அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க ஜன்னல் வைத்து அந்த ஜன்னல் திறந்திருக்கும் போது தான் வீட்டுக்குள்ளார நல்ல காற்றோட்டமும் சூரிய ஒளியும் நல்லா வரும். ஒரு வீட்டுல காற்றோட்டமும் சூரிய ஒளியும் நல்லா வரும்போது அங்க இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அழியும். கெட்ட சக்திங்கிறத விட பாத்தீங்கன்னா நிறைய கிருமிகள் அழிய ஆரம்பிக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எப்பொழுதுமே கதவை சாத்தியே வச்சிருக்காங்க. இப்படி கதவை சாத்தியே வைக்கிறனால பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிருமிகள் வீட்டுல இருந்துட்டே இருக்கும். இதனால வீட்டுல இருக்கவங்களோட உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கும். அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு போதிய அளவு ஆரோக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. இதன் காரணமாவே பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவுதான் பண விஷயத்துல முன்னேறணும்னு நினைத்தாலுமே ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும். அதே போலதான் பாத்தீங்கன்னா ஆன்மீக நம்ம குறிப்பிட்ட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வீட்டுல நல்ல வாசனைகள் வரணும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள நீங்க வெளியிருந்து வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நறுமணம் உங்க வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா அந்த வீட்டுல நிச்சயமா பாத்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 தடவை சாம்பிராணி போக்க உங்க வீடு முழுக்க போட்டு விடுங்க. வீட்டை துடைக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தொடைங்க. வாசனை திரவியங்கள் வீட்டுல தெளிங்க அப்படின்னு சொல்றாங்க. தினமும் நம்ம வீட்டுல கற்பூரம் ஏத்திட்டு வந்துட்டு விளக்கு ஏற்றும் போது இந்த விளக்கோட ஜுவாலையில கெட்ட சக்திகள் அழிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கிருமிகள் அழிய ஆரம்பிக்கும். நல்ல வாசனைகள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அழியும். அதனால அங்க வீட்டுல இருக்கவங்களோட உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். மனநிலையில மாற்றங்களும் ஏற்படும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னென்ன, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பா உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சாம்பிராணி போக போடுங்க. தினமும் காலை மாலை முடியாட்டியுமே மாலை நேரத்திலேயாவது கற்பூரம் ஏற்றுங்க. அதே போல பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றுங்க. கற்பூரம் வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்றுறாங்க கூட தப்பு இல்லை. ஆனால் விளக்கு தினமும் ஏற்றிட்டு வாங்க. 3வது, துடைக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு தொடச்சி வச்சிருங்க. வீட்டுல நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி ஊற்றி சுத்தமான ராஜகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சப்பழம் பண்ணும். அது என்ன ராஜகனி எலுமிச்சப்பழம்னா அதில் எந்த புள்ளியோ கோடுகளோ இல்லாத எலுமிச்சப்பழத்தை போட்டு வைங்க. அப்படி வைக்கும்போது அந்த இடத்துல கூட கெட்டதை ஈர்க்க ஆரம்பிக்கும். வீட்டோட ஒவ்வொரு மூலையிலுமே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு கருப்பாக ஆரம்பிச்சுன்னா அதை எடுத்துட்டு திருப்பி வேற கல்லுப்பு மாத்திட்டே இருங்க. இப்படி பண்ண அந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இப்படி பண்ணீங்கன்னாவே வீட்டில் இருக்கவங்களோட உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மற்றும் வீட்டுல பணம் தங்க ஆரம்பிக்கும். நம்மளோட மனதிலுமே நம்பிக்கை கிடைக்கும். காலையில அதாவது நீங்க பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரத்துல எழுந்திரீங்க. வீட்டுல எப்பொழுதுமே நல்ல மங்களகரமான சாமி பாடு, கந்த சஷ்டி கவசம், இந்த மாதிரியான பாடல்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒலிக்க விடுங்க. எங்க வீட்டுல எப்பயுமே பாத்தீங்கன்னா காலையில கந்த சஷ்டி கவசம் நாங்க ஒலிக்க விடுவோம். இந்த மாதிரி சத்தங்கள் நம்ம கேட்கும் போது இந்த ஒலிகள் வீட்டுல நல்ல வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். இதனால நம்மளோட மனம் தெளிவடைய ஆரம்பிக்கும். இந்த தெளிவுல வந்த பிறகு நான் சொல்லக்கூடிய முறைகளை நீங்க கையாளும் போது உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு குபேர வழிபாட்டு முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த வழிபாட்டுக்கு நீங்க பெருசா எந்த விதமான உங்களுக்கு பூஜைகள்லாம் பண்ணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. தினமும் மனதை ஒருநிலைப்படுத்தி நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை மட்டும் சும்மா சொல்லிட்டே வாங்க. சொல்ல ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே சில பேருக்குலாம் சொன்ன அன்னைக்கேவே மாற்றம் தெரியும்.
சில பேருக்கு கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும். குபேரர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மதத்திலையும் புத்தரோட மதத்திலையுமே ஜைன மதத்திலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஏன்னா குபேரர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட தோழர்னு குறிப்பிட்டிருக்காங்க. மிகவும் சக்தி வாய்ந்த ஒருத்தரா குபேரர் இருக்காரு. குபேரர் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையில பணமழை கொட்டும். ஏன் குபேரர் வழிபாடு பண்ணா பணம் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குபேரர் பணத்துக்கு அதிபதி, அதனால கிடைக்கும் நான் சொல்ல வரல. ஆனா குபேரரை வணங்கும் போது பணம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வழிபாடு பண்றோம் இல்லைங்களா, நம்ம எண்ணமே அதற்கு சக்தி கொடுக்குது. அந்த சக்தி இதை 100 மடங்கா மாத்தி நமக்கு பணம் வரவே கொடுக்குது. ரெண்டாவது, நீங்க மட்டும் அதை நினைக்கிறது இல்லை. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்களும் சரி, ஜைன மதத்தை பின்பற்றக்கூடியவங்களும் சரி, குபேரரை வழிபாடு பண்ணா பணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ எல்லாரோட நம்பிக்கையும் ஒரு சேர ஒரே மாதிரி இருக்கும்போது அதை நம்ம பண்ணும்போது அந்த நம்பிக்கைக்கு சக்தி அதிகம். கூட்டு பிரார்த்தனை மாதிரி. அப்ப நீங்களும் அதே நம்பிக்கையோட பண்ணும்போது ரொம்ப வேகமா பண வரவு அதிகரிக்கும். நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா தினமும் ஒரு காலையிலயோ அல்லது மாலையிலயோ மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை, என்ன தேவை அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு அது உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. சும்மா ஒரு 7 நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன். அதாவது உங்கள் வீட்டை சுத்தம் பண்ண பிறகு, நான் சொன்ன மாதிரி உங்கள் வீடு க்ளீன் பண்ண பிறகு இப்போ நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஜஸ்ட் உங்கள் பூஜையிலையோ எங்கே வேணாலும் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் வடக்கு திசைங்கிறது குபேரரோட திசை. வடக்கு திசை பார்த்து சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னுவாங்க. ஆனால் திசை முக்கியம் கிடையாது. மனதை ஒருநிலைப்படுத்தி குபேரோட மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 108 முறை நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லுங்க. மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீன் விட்டேஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் ஒரு 108 முறை சொல்லுங்கள். சொன்ன முதல் நாளே மாற்றம் தெரியும், வைப்ரேஷன் தெரியும். அதாவது நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி நிமிர்ந்து உட்காந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா உங்கள் உடம்புல லைட்டாக வைப்ரேஷன் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பீஜ ஒலிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அதிர்வலையை உருவாக்கக்கூடிய ஒன்று. இந்த மந்திரத்தை சொல்லும் போதே உங்கள் உடம்புல அந்த அதிர்வலை உங்களுக்கு தெரியும். இந்த அதிர்வலையோட இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா சொல்லக்கூடிய முதல் நாள்லேருந்தே மாற்றம் தெரியும். ஒரு 7 நாள் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதன் பிறகு தொடர்ந்து பண்ணுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாசிட்டிவாக வைங்க, நீங்களும் பாசிட்டிவாக இருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். எக்காரணத்து கொண்டும் அடுத்தவங்களும் சரி வீட்லையும் சரி முடிஞ்ச அளவுக்கு கோபமாக கத்தி பேசாதீங்க, யாரையுமே திட்டாதீங்க. நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, கிடைக்கவே கிடைக்காதுங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நடக்கும், முடியும், கிடைக்கும், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதற்கு தகுந்தாற் போல வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். வீட்டை சுத்தமாக வைங்க. வீட்டில் அதிகமான இரும்பு ஜாமான்கள் திருப்பிடிக்கிற அளவுக்கு வைக்காதீங்க. அதை சுத்தம் பண்ணி வச்சுட்டே இருங்க. படுக்கை அறையில் எக்காரணத்துக்கு கொண்டு இரும்பு ஆயுதங்கள் வைக்காதீங்க. இரும்பை திருப்பிடிக்க விட்டுறாதீங்க. இப்படி மட்டும் பண்ணி பாருங்களேன். பண வரவு மட்டும் கிடையாது, உடல் ஆரோக்கியமும் மன தெளிவும் கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருமே பயன்படுத்துறாங்க. அந்த டிப்ரெஷன் போய் மன வலிமை ஏற்பட ஆரம்பிக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். இதுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப துணை புரியும். இந்த நான் கொடுத்த இந்த மந்திரத்தை நீங்க ஒரு 7 நாள் மட்டும் எக்காந்து கொண்டு நிறுத்தாம டெய்லியும் சொல்லி பாருங்க, மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். விளக்கேத்தின பிறகு சொல்லுங்க, இன்னுமே நல்ல பலன் கிடைக்கும். உங்க பூஜை அறையிலேயே சொல்லிட்டு வாங்க. ஒரே இடத்துல ஒரே நேரத்துல பண்ணுங்க. இந்த நேரம் தான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரே நேரத்தில் பண்ணால் அதனோட பலன் பல மடங்கு உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.